இன்னைக்கு வேலூர்ல விஜய் அவர்களோட நிர்வாகிகள் சந்திப்பு நடக்குது. இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை பகிர்ந்துக்கணும். விஜய் சாரை நேசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த உண்மை ஒரு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா இதான் உண்மை. ஏன் இன்னைக்கு இருக்க மாநில அரசும் ஒன்றிய அரசும் விஜய் சாரோட நிகழ்வுக்கு தடை போடுறாங்க? ஏன் கண்ட்ரோல் பண்றாங்க? நாம நினைக்கிறோம் இந்த கரூர் பிரச்சனை இல்ல இந்த டாக்ஸ் ஃப்ரீ அந்த படம் இதெல்லாம் எதுவும் கிடையாது ரீசன். ஒரு மிகப்பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. அதை இந்த அரசுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, அவர் கொள்ளடிச்சிருக்காரு. இது நமக்கு தெரியல. மிகப்பெரிய அளவில் கொள்ளடிச்சிருக்காரு. இந்த கொள்ளைய அரசுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை தடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க, அவ்வளவுதான். இது அவங்க கடமை, அதை தான் அவங்க செய்யறாங்க. இதை இப்படியே விட்டா அவங்களுக்கு ஆபத்து. அதனால தான் இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. சாதாரண கொள்ளை இல்லை, மிகப்பெரிய அளவுல கொள்ளை. 8 கோடி மக்களோட மனங்களை கொள்ளடிச்சிருக்காரு. அவங்க அன்பு கொள்ளடிச்சிருக்காரு. அது சினிமால இருந்த வரைக்கும் ஓகே. ஆனா அரசியல்னு வரும்போது அது அவங்கள பாதிக்கும். அவங்களுக்கு விழக்கூடிய ஓட்டை பாதிக்கும். அதனால தான் இதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு மக்களோட மனங்களை கொள்ளடிச்சவர் ஓட்டையும் கொள்ளடிக்க போறாரு. அந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். ஐயா, அவர் கொள்ளடிக்கல. கொள்ளடிக்கல ஐயா. இந்த 33 வருஷமா மக்களை மகிழ்விச்சு அவங்க பிரச்சனைக்கு குரல் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணி இப்படி பல வகையில மக்கள் கூடயே டிராவல் பண்ணி உழைச்சி சம்பாதிச்ச அன்பு ஐயா. உழைச்சி சம்பாதிச்ச ஒரு அன்பு. அந்த அன்பை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இது மக்கள் அவர் மேல வச்சிருக்க அன்பு, அவரு மக்கள் மேல வச்சிருக்க அன்பு. இது அன்பால பிணைஞ்ச ஒரு கூட்டம். அதை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒன்றும் இல்லை, இன்ப அதிர்ச்சி. இப்படி ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காருல்ல, அந்த இன்ப அதிர்ச்சி. அதை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நன்றி.